ஒன் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா நடந்த பாலஸ்தீனோட தலைவர் அவரோட கொல்லப்பட்டிருக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்மாயில் ஹனியே. ஸோ அவர் தான் வந்து ஒரு சில தாக்குதலால ஒரு இண்டிபெண்டன்ட்டான ஒரு தாக்குதல். ஆக்சுவலா வந்து அது எந்த ஒரு முன்னோக்கம் ஒரு இது இல்லாம டைரக்ட்டா வந்து தாக்கியிருக்கிறாங்க. ஸோ அதில வந்து அவரோட கூட சேர்ந்து ஒரு பாடிகார்டுமே தவறியிருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய ஒரு பதில் தாக்குதல் வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் எழும்பக்கூடிய நிலைமையும் இருக்குது அப்படின்ற மாரியும் சொல்லலாம். இங்கிட்டு வந்து பாலஸ்டைன் மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. அங்கிட்டு குண்டு போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஆக்சுவலா வந்து இஸ்ரேலுக்கும் இங்கிட்டு வந்து ஈரானுக்கும் அது போக சேர்ந்து இப்ப கூட ஹமாஸ், பாலஸ்டைன் எல்லாருமே சேர்ந்து இங்கிட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணனால, ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய கடும் கோவத்தில இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இஸ்ரேலுக்கு எதிரா ஈரான் வந்து இன்னும் அடுத்த ஒரு போருக்கு ரெடி ஆக போறாங்க அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லணும். ஏன்னா இப்போ ரீசென்ட்டா வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஈரான் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாலஸ்டைன் தலைவர வந்து நீங்க எப்படியோ கொன்னுட்டீங்க. பட் அதுக்கு வந்து ரிப்ளே ரொம்ப பயங்கரமா, ரொம்ப கொடூரமா இருக்கும். போருக்கும் நாங்க தயார் அப்படின்ற மாரியுமே வந்து ஓப்பன் டாக்கா பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு துரோக செயல் அப்படின்னு தான் சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இந்த ஒரு கொலைக்கு வந்து யுஎஸ் கண்டிப்பா பொறுப்பெடுத்தாகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. யுஎஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எதுவுமே மௌனம் தான் சாதிச்சிருக்கிறாங்க. வேற ரிப்ளே எதுவுமே சொல்லல. வாஷிங்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மறைமுகமா ஒரு ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து வாஷிங்டன் வந்து ஒரு ரிப்ளே விட்டுருக்காங்க. எங்களுக்கு இந்த மாரி ஒரு கொலை நடந்திருக்குன்னே தெரியாது. ஆ இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு வாஷிங்டன் சைடு வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஸோ, அப்ப இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேல் தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாரியுமே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ, அதனால கூடிய சீக்கிரம் வந்து இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் உருவாகக்கூடிய நிலைமை வந்து இப்ப போய்க்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்தது. ஆ இங்கிட்டு ஹெஸ்புல்லாலருந்து அங்கிட்டு இஸ்ரேலுக்கு மாறி குண்டு வீசுறதும், இங்கிட்டு வந்து இஸ்ரேல்லேருந்து ஹெஸ்புல்லாவுக்கு குண்டு வீசுறதும், இங்கிட்டு வந்து பாலஸ்டைனுக்கு குண்டு வீசுறதும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு அந்த நிலைமையில, இஸ்ரேல் வந்து சுத்தி இருக்கிற எல்லா நாட்டையுமே வந்து ஒட்டுமொத்தமா நம்ம லோக்கல் தமிழ்ல சொல்லணும்னா, வம்புக்கு இழுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா வந்து செம்மையா வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா, இஸ்ரேல் வந்து வரப்போற எல்லார்ட்டயுமே வந்து ஒட்டுமொத்தமா ஒரு சண்டை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அவங்களோட நட்புறவு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அ ஒரு சில நாடுகளுக்கு இடையே வந்து மோசமா இருக்கிற ஒரு காரணத்தினால, கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து இஸ்ரேலுக்கு கன்டினியூவா ஒரு போர் மிகப்பெரிய ஒரு போர் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பாலஸ்தீன் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்மாயில் ஹனியே அவர் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்திருந்திருப்பீங்க. அந்த வீடியோல வந்து அவர பத்தி முழுக்க முழுக்க சொல்லியிருப்பேன். ஸோ அவரு வந்து ஹமாஸ்க்கும் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனுக்குமே வந்து எக்கச்சக்கமான நல்லதுகள் பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஆட்சி காலத்தில நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. அவருக்கு அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா, கூட அவரோட சேர்ந்து ஒரு பாடி கார்டையுமே கொன்றுருக்காங்க அப்படின்றதுமே வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். இஸ்ரேலோட இந்த தாக்குதலுக்கு எதிரா வந்து ஈரானோட தாக்குதல் ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்ற மாரி முழுக்க முழுக்க அவங்களுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயிற்சியில தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சைடு வந்து ஹெஸ்புல்லாக்கும், இஸ்ரேலுக்கும் ஒரு போர் கிளம்பிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஹெஸ்புல்லா வீரர்கள் வந்து ரொம்ப கடுமையான பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும், அது போக ஹெஸ்புல்லாலருந்து இஸ்ரேல் சைடுலருந்து முழுக்க முழுக்க அவங்களோட டிவி ஸ்டேஷன்லாம் அடிச்சு ராக்கெட் மூலமாவும், ட்ரோன்கள் மூலமாவும் வச்சு தாக்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரிப்ளேவா வந்து இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லாவோட கமாண்டர வந்து கொலை பண்ணியிருந்தாங்க. அது வந்து இஸ்ரேல் தரப்புலருந்து தான் முழுக்க முழுக்க தெரிவிக்கப்பட்டதே தவிர, ஹெஸ்புல்லா சைடு வந்து சொல்லவே இல்ல. இதுவும் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். ஸோ இப்ப இப்படி மாத்தி மாத்தி சண்டை போயிட்டு இருக்க இந்த நிலைமையில, இப்போ வந்து ஹெஸ்புல்லாவும் ரெடியா இருக்கிறாங்க. இங்கிட்டு ஈரானும் ரெடியா இருக்கிறாங்க. அப்போ வந்து பாதிப்பு இஸ்ரேலுக்கு தான் வருமா? அப்படின்ற ஒரு விஷயமும் எழுந்திருக்குது. முக்கியமா இது வந்து 3வது உலகப் போருக்கு அடுத்து ஒரு அடித்தளமா அமைஞ்சிருமா? ஆல்ரெடி வந்து ரஷ்யா, உக்ரைன் வந்து முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப தான் கொஞ்சம் ஏதோ மயான அமைதி மாரி இருக்கிற மாரி தெரியுது. இப்போ வந்து அடுத்து வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் காசாக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருந்தது பாலஸ்டைனுக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் இப்ப ஹெஸ்புல்லாவுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஈரானும் இதுல உள்ள வந்திருக்கிறதுனால, ஒட்டுமொத்தமா இஸ்ரேலுக்கு வந்து தாக்குதல் டபுள் மடங்கா இருக்குமோன்னு தான் தோணிட்டு இருக்கிற மாரி உலக தரப்புலருந்து வந்த ரிப்போர்ட். ஸோ இதனால உலகத்துல இருந்து ஒட்டுமொத்தமா 3வது உலகப் போர் உருவாகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இஸ்ரேலால நெறைய சான்சஸ் இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது நடக்கக்கூடாதுன்ற மாரி நெனச்சுப்போம். பார்க்கலாம் என்னென்ன மாரிலாம் நடக்க போகுதுன்னு.